வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு பிஸ்னஸில் ஜெயிக்கணும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஜெயிக்கணும். இப்போ ஜெயிக்கணும் அப்படின்னாலே என்ன தோணும்? நான் ஒரு 3 இன்க்ரீடியண்ட்டை எப்பயுமே என்னோடய ஒர்க் ஷாப்ஸை சொல்லி தருவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C³ சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறேன். C மீன்ஸ் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையாக இருங்க எப்பயுமே. 2வது கம்யூனிகேஷன், ரொம்ப 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 முக்கியம் இது. 3வது C என்னவா இருக்கும்? கான்டாக்ட்ஸ். ஓகே, இதில் ரொம்ப ப்ரைமரி பொசிஷன், நமக்கு தேவையான மச் நீடட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ். தன்னம்பிக்கைன்னா என்ன அப்படின்னு, இந்த தன்னம்பிக்கை எப்படி இருக்குது? நம்மளோட பெரிய ஆளை பார்க்கும்போது பயந்து ஓடுது, நம்மளோட சின்ன ஆளை பார்க்கும்போது கெத்தாக இருக்குது. இப்போ இந்த கான்ஃபிடென்ஸை ஒரே லெவலில் வச்சுக்கிறது எப்படி? த ரியல் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன, தன்னம்பிக்கைன்னா என்ன, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, மேக்ஸ்வெல் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார். செல்ஃப் எஸ்டீம்னா என்ன அப்படின்னு வரும். அது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் நாலேஜ், செல்ஃப் எஸ்டீம். அந்த எஸ்டீம்ன்றதே ஒரு பெரிய கெத்தான வார்த்தை. ரைட், செல்ஃப் எஸ்டீம்ன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஓட்டுற காரு, அந்த காருன்றத பயணத்தை மேற்கொள்ளும் போது அந்த ட்ராவலிங் ஃபுல்லாக எப்படி ஹேண்ட் பிரேக்கை போட்டுகிட்டே ஓட்டுறீங்களோ. இப்போ 2 வீலர் போகிறீங்கன்னா பிரேக்கை பிடிச்சிட்டே ஓட்ட முடியுமா? அதே மாதிரி தான் காரில் ஹேண்ட் பிரேக்கை ஆன் பண்ணிவிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டுற பயணத்துக்கு பேர் தான் லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறார். ரைட்டா, நான் ஏற்கனவே இந்த சில வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஃபியர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் நம்மளை காலி பண்ணுது. பயம் தேவையில்லாத ஒன்று. 2வது லிமிட்டட் செல்ஃப் பிலீவ்ஸ், இதுதான் என்னால் பண்ண முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த 2 உடைச்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் வந்துடும். 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தங்களை பார்த்தோன்னு வச்சுக்கலாம், எப்போ பார்த்தாலும் கான்ஃபிடென்ஸாக இருப்பாங்க. அப்படியே அந்த வேறு மாதிரி இருக்கும், அந்த வைப்ரேஷன், அந்த ஆறாவே வேறு மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தாலே பிடிக்கும், அவங்கள்ட்ட பேச பேச பிடிக்கும், அவங்கள நினச்சாலே நமக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்மளோட ப்ராப்ளத்துக்கு எல்லாம் சொல்யூஷன் அவங்க மாதிரி இருப்பாங்க. அவங்க கூட இருந்தாலே அந்த உற்சாகம் தொத்திக்கும், நம்மளும் தன்னம்பிக்கை மிகுந்த மனிதனாக மாறிடுவோம். இன்னொரு கேரக்டர் இருக்காங்க, அவங்கள பார்த்தாலே புலம்புவாங்க, பயப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ் பேசுவாங்க, நம்மளால் முடியாதுன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன் நண்பர்களே, நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் எவளுக்கும் இந்த உலகத்தில் தகுதி கிடையாது. நாம் முடிவு பண்ணோம் நாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு யாரோ கிடையாது. என்னோடய தகுதியும் திறமையும் என்னுடைய இலக்கும் நான் தான் முடிவு பண்ணணும். அதை பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், சொந்தக்காரன் யாரும் முடிவு பண்ணக்கூடாது. ரைட், இப்போ இந்த கான்ஃபிடென்ஸ், இந்த கெத்தான கான்ஃபிடென்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே எப்பயுமே இருக்கணும் நிலையா, அதுக்கு என்ன பண்ணணும்? முதல் டிப்ஸாக இதுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ்னால் என்ன அப்படின்னா, உருவகப்படுத்துறது. நெப்போலியன் அழகாக சொல்லுவார், உங்களோட மைண்டு எதை கன்சீவ் பண்ணுதோ, எதை பிலீவ் பண்ணுதோ அது நடக்கும். நண்பர்களே, உண்மை தான், 100%. நீ எதை இப்போ நம்புறீங்களோ, எதை கன்சீவ் பண்ணுறீங்களோ, 8 மாதம் 9 மாத கர்ப்பம், இந்த குழந்தை வருது வெளியில், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், எவ்வளோ ஆசைகளோடு நம்ம ஒரு குழந்தைய ஒரு தாய் சுமக்கிறா. நான் அதுதான் சொல்கிறேன், ஒரு ஆண்மகன் ஒரு பெண்மகள் சுமக்கும் 90 நாள் கர்ப்பம் தான் என்னோட கனவு இலக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு 90 நாளும் நீங்கள் கன்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். இதை தான் என்னுடைய கோல்டன் அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு, திரும்ப 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 அதான் நான் சொல்கிறேன். இதை பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க நண்பர்களே. அதனால் 90 நாள் கன்சீவ் தான் நான் ஒரு சுபிட்ச நேரமான தங்க நேரத்தில் கொண்டு வைக்கிறேன். அப்போ எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது? விஷுவலைஸ்னால் என்ன? ஒன்றுமே கிடையாது. உங்களோட இமேஜ், உங்களோட செல்ஃப் இமேஜ், நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கற்பனை பண்ணுங்கள், உருவகப்படுத்துங்க. கற்பனைன்றதை கூட வேறு, உருவகப்படுத்துங்க. கார் வாங்கணும்னு நினச்சா கார் வாங்கின மாதிரி யோசிங்க. நம்ம மனசை நம்ப வைக்கிறோம், ஏமாத்தலை. இதை புரிஞ்சுக்கிங்க, நம்ப வைக்கிறோம். இந்த கார் நான் வாங்குவேன், கடனை அடைப்பேன், என்னோடய ஆஃபீஸில் அடுத்த லெவலுக்கு போவேன், இந்த பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணுவேன், ஒரு வீடு வாங்குவேன், ஃபாரின் ட்ரிப் போவேன், சேரிட்டி பண்ணுவேன், என்னென்ன கனவுகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் நடந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள், நம்ப வைங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி. ஹென்ரி ஃபோர்ட் சொல்லுவார், உங்களால் முடியாது, 2த்துக்கும் காரணம் நீங்கள் தான். முடியாதுனாலும் நீங்கள் தான் காரணம், முடியும்னாலும் நீங்கள் தான் காரணம். அப்போ முடியாதுன்னு நினச்சி போராட்டத்தை விட முடியும் நினச்சி முடியாமல் போட்டுமேன்றேன். சரியா? பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இதை ஏதோ ஒன்று ஆரம்பிக்காமல் இங்கே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஆரம்பித்து லாஸ் ஆகுங்களேன், என்ன இப்போ ப்ராப்ளம் நான் கேட்பேன். அதனால் நண்பர்களே, விஷுவலைஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது நடந்த மாதிரி நினைங்க, மைண்டை நம்ப வைங்க. 2வது விஷயம் அஃபர்மேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. இதை தான் நான் கோல்டன் ஹவரில் ப்ரைம் ஃபோக்கஸாக சொல்கிறேன். காலையில் 4லேருந்து 4:10 யார் ஒருத்தர் ரெகுலராக பிரகடனம், சுய பிரகடனம், நமக்கு நாமே கட்டளையிட்டு கொள்கிற அந்த அஃபர்மேஷன் வேர்ட்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறாங்களோ, நம்மளோட மனசு பலப்படும். இது மேஜிக்லாம் கிடையாது. நம்ம மைண்டை செட்டில் பண்ணுறோம், கிராப் பண்ணுறதுக்கு சரியான டைம் 4 to 4:20, அதில் 4 to 4:10 நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அஃபர்மேஷன் சொல்லுங்கள். எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய எல்லா டிசைட் பிலீஃபும் நம்ம மனசுக்குள்ளே போகிறதுக்கு காரணமே ஒரு அட்டாச்மெண்ட் டூல் இருக்குது. அது காரணம் தான், அதுதான் நான் அஃபர்மேஷன் சொல்கிறேன்.
இந்த பவர்ஃபுல் டூலை யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் லைஃப் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அஃபர்மேஷன் சொல்கிற டெய்லி ஒருத்தர், நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ப்ராப்பராக கண்ணை மூடி அஃபர்மேஷன் சொல்லும்போது யாராவது நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஹீலரை உட்கார வச்சு நம்மளோட ஆராவை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஆரா லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். நான் வந்து 100% சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து பரிசித்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி நேற்றுல 10 வருடங்களாக அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் 2 விஷயத்தை நான் சொல்கிறேன் நண்பர்களே. முதல் வீடியோன்றதால நமக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் அந்த நம்மளை எல்லாரையும் பிடிக்க வைக்குது, நம்மளுக்கு பிடிக்க வைக்குது. சரியா? அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தங்களை பார்த்தாலே பிடிக்கும், தன்னம்பிக்கை மனிதர்கள். ஒருத்தங்களை பார்த்தாலே பிடிக்காது, அவங்க எல்லாமே நெகட்டிவ் சொல்லி ஸ்பெசிமிஸ்டிக்காக இருப்பாங்க. இப்போ இந்த கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 பண்ணணும்னு சொன்னேன். ஒன்று, விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ்ன்றது என்ன? நம்மளோட மைண்ட் எதை கன்சீவ் பண்ணுதோ, எதை பிலீவ் பண்ணுதோ அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது உண்மையும் கூட. 2வது, விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு மைண்டே வேறு, நம்ம கெத்தாகும், நம்ம ப்ரௌடாகும். கார் வாங்கினா கார் வாங்குவோம், கடன் அடைப்போம்னா கடன் அடைப்போம். இப்போ எல்லாமே கொடுக்கும். அதனால் விஷுவலைசேஷன்றது நம்புங்க, நம்ம மனசை நம்ப வைங்க. 2வது விஷயம், அஃபர்மேஷன் சொல்லுங்கள். சுய பிரகடனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரகடனன்றது நமக்கு கட்டளையிட்டுக் கொள்வது, நமக்கு நாமே கட்டளையிட்டு கொண்டு நம்ம மனசை வந்து தெளிவுபடுத்துறது, திடப்படுத்துறது பேர் தான் அஃபர்மேஷன். இதை 4லேருந்து 4 சொல்லணும். கோல்டன் அவர் தெரியல அப்படின்னா கோல்டன் அவர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை மாறும். நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு பெண்ணானவள் எப்படி நம்ம குழந்தை 9 மாதம் கழித்து வரும், அதுக்கு இந்த மாதிரி பேர் இப்படி இருக்கும், இப்படி படிக்க வைக்க போகிறேன், இவ்வளோ கனவு, என்னுடைய கனவே இவன் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பெண்மகளுக்கும் இருக்கிற குட்டி கனவு தான் 90 நாள் கனவு. சரியா? நீ என்ன நினச்சாலும் அது நடக்கும். அதுக்கு தான் இந்த வந்து இதை 2 விஷுவலைஸ் பண்ணுங்கள், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். நண்பர்களை திருப்பி சொல்கிறேன், பிரபஞ்சம் நமக்கு கொட்டித்தர காத்திருக்கு. சரியா? இந்த 2 விஷயத்த சரியாக பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க லைஃப்பில். சி ஆன் டாப்.